ஹாய் எஸ்பிஓ ஃபேமிலி மெம்பர்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, பைனோட் ஆப்பை எப்படி அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்றது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் இந்த வீடியோல கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்க ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா புரியும். இந்த வீடியோவை ஃபர்ஸ்டா பார்க்குறவங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா இம்பார்ட்டண்டான வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை கண்டிப்பாக எஸ்பிஓ ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு தெரியாதவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போகலாங்களா. நம்ம எடுத்ததே பைனோட் ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிடக்கூடாதுங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் பண்ணணும். ஃபஸ்ட்டு 2 ஸ்டெப்பு பண்ணணும். அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாங்களா. ஃபஸ்ட்டு நம்ம கிளியர் கேட்சஸும் யூசேஜ் டேட்டாவும் ஸ்டோரேஜையும் நம்ம டெலீட் பண்ணணும். அது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாங்களா. இப்போ ஆப்பை நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஆப் இன்ஃபோன் வருது இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணணும். ஆப் இன்ஃபோவை நீங்கள் கிளிக் பண்ணதே இப்படி தான் ஆப்போட இன்டர்ஃபேஸ் இருக்குங்க. இந்த இடத்துல வந்து ஸ்டோரேஜ்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்த கிளிக் பண்ணணும். அந்த இடத்த கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டோரேஜ் பைனோட் ஸ்டாப்பிங்னு வருங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூசேஜ் டேட்டா கிளியர் கேட்சஸ்ன்னு இருக்கு இல்லைங்களா, அந்த 2ஐயும் நம்ம 0 பண்ணணும். அதுக்கு முன்னாடி இங்கே அதில் எவ்வளோ எம்பி இருக்குன்னு காமிக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி கிளியர் ஆல் டேட்டாஸ்ன்னு இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெலீட் ஆல் டேட்டாஸ்ன்னு வரும். அதுக்கு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு யூசேஜ் டேட்டாவும் கிளியர் கேட்சஸும் 0 ஆயிரும். இதுதாங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப். இது பண்ணிட்டு தான் நம்ம அடுத்தது அன்இன்ஸ்டால் போகணுங்க. இது பண்ணாமல் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக நியூ ஆப் வந்து இன்ஸ்டால் ஆகாதுங்க. இப்போ போய் ரைட் கிளிக் பண்ணி ஆப்பில் அன்இன்ஸ்டாலுங்கிற பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆப்பு அன்இன்ஸ்டால் ஆயிரும். அடுத்தது வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாங்க. இன்ஸ்டால் பண்ணுறது 2 விதமாக. ஒன்று நம்ம அப்ளைனர் கிட்ட இருந்து லிங்க் வாங்கி நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு அப்ளைனர் இல்லை, எனக்கு அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுறதில்ல அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா எஸ்பிஓவோட ஃபேஸ்புக் பேஜில் அவங்க லிங்க் கொடுத்துருக்காங்க. அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் பைனோட் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கலாங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணி போனீங்கன்னா வந்து பைனோட் ஸ்மார்ட்னு இருக்குங்க. முதல் வந்து பைனோட் ஷாப்பிங்னு இருக்கும். இப்போ வந்து பைனோட் ஸ்மார்ட்னு கொடுத்துருக்காங்க. அதில் போய் இன்ஸ்டால்னு இருக்கும். கீழே அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் ஆனதே ஓப்பன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆப்பு உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்படி தாங்க இருக்கும். ரைட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டுன்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணி உங்கள் மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணி நெக்ஸ்ட்டுன்னு கொடுங்க. நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தது உங்கள் ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை போட்டு கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாகின் ஆகிக்கும். அங்கே வந்து யுவர் நேமு, லாஸ்ட் நேம், உங்கள் ஃபோன் நம்பர், அப்புறம் நீங்கள் இமெயில் ஐடி இதெல்லாம் கொடுத்துருப்பீங்களா. பழசில் என்ன கொடுத்தீங்களோ அது கொடுத்துட்டு கெட் சைன் அப் அண்ட் கெட் ஓடிபிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே இந்த இடத்துல டைப் ஓடிபி நம்பரை பண்ணிவிட்டு 4 டிஜிட் ஓடிபி நம்பர் கொடுத்து நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா யுவர் லாகின் சக்ஸஸ்ஃபுல்னு பாப்அப் மெசேஜ் வந்துடும். அக்கௌண்ட் வந்து ரெஜிஸ்டர் ஆயிருங்க. இதுதான் கரெக்டான ப்ரொசீஜரில் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறதுங்க. திருப்பி அக்கௌண்ட்டுக்கு போனீங்கன்னா அங்கே மை ரிவார்ட்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம ரெஜிஸ்டர் பண்ணதே நம்மளுக்கு ஒரு 200 பாயிண்ட்ஸ் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்திருக்கும். ப்ராக்கெட்டில் 50 ருபீஸ் அதில் ஆட் ஆகிருக்குங்க. அடுத்தது ஃபைனல் ஸ்டெப்புங்க. இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணி நம்ம டவுன்லைன்ஸுக்கு நம்ம லிங்க்கு கொடுக்கணும் இல்லைங்களா, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களோட லிங்க்கு கிடைக்கும். அதை காப்பி பண்ணிவிட்டு இன்வைட் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் அந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல கிளிக் பண்ணி யாருக்கெல்லாம் நீங்கள் சென்ட் பண்ணணுமோ உங்கள் டவுன்லைன்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள்ஸுக்கெல்லாம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.